மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செர்விக்கல் ப்ராப்ளம், கழுத்து வலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. இப்ப கழுத்து வலின்னு சொல்லி டைரக்டா நீங்க மருத்துவர்கிட்ட போகும் பொழுது நீங்க கழுத்துக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுதுதான் தெரியுது செர்விக்கல் வெர்டிபிராவுல எந்த வெர்டிபிரா தேய்மானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது. ஆனா ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக தனித்தனியாக அதற்குரிய ஸ்பெஷலிஸ்ட் நம்ம மருத்துவர்கள்ட்ட போய் அதனுடைய மருந்துகள் எடுத்தும் அங்க சரியாகாத நிலை ஏற்படும் பொழுது இந்த எம்ஆர்ஐ எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா அப்பதான் சிலருக்கு தெரியுது இந்த இடத்துல செர்விக்கல் டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகி இங்கிருந்து வெளியேறக்கூடிய நரம்புகள் அமுக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் கண்ணு பிரச்சனை, அதனாலதான் மூக்கு பிரச்சனை, அதனாலதான் வாயில பல்லுல தாடையில பிரச்சனைகள் அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, செர்விக்கல் அப்படின்றது கழுத்து வழியாக தான் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு ஃபேஸ்ல இந்த செர்விக்கல்ல இருந்து வெளியேறக்கூடிய நரம்புகள் நம்மளுடைய ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா முடிவடையுது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அது போய் அந்த சிக்னல்களை கொண்டு போகக்கூடிய நடக்குது. இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆச்சுன்னா உங்களுடைய முக நரம்புகள் பிடிச்சி இழுக்கும் ஃபேஸ்ல. உங்களுடைய கழுத்து பகுதி, இந்த தைராய்டு சுரப்பி, டான்சில்ஸ், இங்கெல்லாம் கூட டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். ஆனா நம்ம என்னன்னா தைராய்டு பிரச்சனைனா அப்ப தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட போகணும், தைராய்டு மாத்திரையில சாப்பிட்டு கொடுக்கணும். ஆனா செர்விக்கல் கம்ப்ரஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. இங்க இருந்து வரக்கூடிய நரம்புகள் அமுக்கப்பட்டிருந்தாலும் பிரச்சனைகள் வரலாம். இதனாலையும் இருக்கலாம், இது மட்டுமே தான் காரணம் இல்லை, இதுவும் இருக்கலாம். உங்களுக்கு இந்த தோள்பட்ட வலி ஏற்படுதுன்னா அப்பயும் இங்க பாத்தீங்கன்னா செர்விக்கல் கம்ப்ரஸ் ஏற்பட்டா வரலாம். இந்த செர்விக்கல் கம்ப்ரஸ்னால உங்களுடைய தலைப்பகுதி, உங்களுடைய தோள்பட்டை பகுதி, இந்த ஏரியா கழுத்து பகுதி, இந்த ஏரியாவில் பூரா கூட டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்ப உங்க செர்விக்கலை மட்டும் சரி பண்ணா இந்த ஏரியா ஃபுல்லா சரி பண்ணிக்கலாம். நம்ம என்னமோ இங்க நம்மளுடைய தாடை மட்டும்தான் இழுக்குது, பிரச்சனை தாடையிலன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். கண்ணு மட்டும் அப்படி சுண்டுது, இழுத்துக்கிட்டு இருக்கு, கண்ணுலதான் பிரச்சனை நினைச்சுக்கிறோம். உங்களுடைய செர்விக்கல் 1, செர்விக்கல் 2 டிஸ்க் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா கண் சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும். செர்விக்கல் 2, செர்விக்கல் 3 கம்ப்ரஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு மூக்கு சார்ந்த பிரச்சனைகள், காது சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும். இப்படி பாருங்க, ஒவ்வொன்றும் இங்க இருந்தா வெளியேறுதுங்க இங்க நரம்பு. அப்ப நமக்கு இந்த இடத்துல டிஸ்க் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா இப்படி பல பிரச்சனைகளை ஏற்படுது இல்லையா? இந்த டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நம்ம இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும்? இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பிரச்சனை முதல்ல ஏன் ஏற்படுது, இதை முதல்ல நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற இந்த கம்ப்ளைண்ட் இன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பயங்கரமா எல்லா பேருக்கும் இதுல எதனால ஏற்படுது அப்படின்ற காரணங்களை சில விஷயங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிய வரும். ஆண்களும் பெண்களும் அதிகமா இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கிறாங்க. ஆனா குறிப்பாக பெண்கள் அதிகமா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பிரச்சனைக்குள்ள மாட்டுறாங்க. ஏன்? நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர், ஐடி கம்பெனில வேலை பார்க்குறீங்க. இப்போ ஐடி கம்பெனில உங்களுக்கு கழுத்துக்கு தான் இங்க அதிகமான வேலை. ஏன்னா கம்ப்யூட்டர்ல அப்படியே பார்த்துக்கிட்டே குனிஞ்சுக்கிட்டே டைப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இங்க கழுத்துக்கு பாத்தீங்கன்னா அன்பொசிஷன்ல இப்படி கழுத்து பாத்தீங்கன்னா செர்விக்கல் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நீங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், கழுத்து பகுதி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஆனா என்னன்னா நீங்க கீழே அப்படி டைப் பண்ணி குனிஞ்சுக்கிட்டே டைப் பண்றது, மானிட்டர் இப்படி இந்த பொசிஷன்ல பாக்குறது, மேல பாக்குற பொசிஷன்லயும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா செர்விக்கல் பிரச்சனை வரும். பெரும்பாலும் ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுது இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். கரெக்டுங்களா? ஆமா, கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்த கட்டம் போனோம்னா சில பேர் பாத்தீங்கன்னா 2 வீலர்லயே மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அவங்களும் கழுத்து வலிங்க அப்படின்னு ஓயாம அப்படி கட்டக்குன்னு ஒரு சொடக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்க, இந்த ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்களும் சரி, டூல போறவங்க சரி, ஓயாம அது அப்படியே கொஞ்சம் ஸ்டைலா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி கடக்குன்னு சொடக்கு போட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கம்ப்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டே இருக்குது. இங்க இருக்கக்கூடிய டிஸ்க்ல அந்த ஃப்ளூயிடு ஓகேனா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ லைட்டா சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வருதுன்னா நீங்க புரிஞ்சுக்கங்க, அலர்ட் ஆயிக்கங்க. யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னே. சவுண்ட் வரும் பொழுதே அலர்ட் ஆயிருங்க. இல்லைன்னா அது தேய்மானமான பிறகு நீங்க ரொம்பவும் மெனக்கடணும். கரெக்டுங்களா? ரைட்டு. அப்போ பாத்தீங்கன்னா 2 வீலர்ல போறவங்களுக்கு எங்க வருது அப்படின்னா, இன்னைக்கு வேகத்தடை போட்டிருக்காங்க இல்லையா?
இந்த வேகத்தடையில ஏறி இறங்கி நம்ம போகும்பொழுது நிச்சயமா நமக்கு வந்து செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் ஏற்படும். அதுதான் இன்னைக்கு அதிகமா இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனைக்கு வர்றதுக்கான காரணமே இந்த வேகத்தடை தான். பெரும்பாலும் நம்ம கிட்ட சிகிச்சைக்கு வரக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் வந்தாங்கன்னா முதல் வேலையை நீங்க வந்து 2 வீலர்ல அதிகமா டிராவல் பண்றீங்களா? ஆமாங்க. முதல்ல உங்க வண்டி வந்து எத்தனை வருஷம் வண்டி, உங்களுடைய வண்டியோட சேக்கப்சர் முதல்ல நல்லா இருக்கான்னு செக் பண்ணீங்களா? ஏன்னா வண்டியில அந்த டயரு காத்தடிக்கிறது மட்டும்தான் பாக்குறாங்க. சில பேர் அதுவுமே கவனிக்காம தான் ஓட்டிட்டு இருக்காங்க. வண்டியில எப்போ பெட்ரோல் வந்து தீர்ந்து கடைசி கோட்டுக்கு வந்து பீப் பீப்னு சவுண்ட் வருது, மஞ்சள் லைட் எரியுதோ அப்பதான் பெட்ரோலே போட்டு ஓட்டிக்கிற மாதிரி ஓட்டிருக்கும் அவசரமா இல்லையா? அப்ப வண்டியில என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்ப வண்டியில இருக்கக்கூடிய சேக்கப்சரை பாதுகாத்தோம்னா, உங்க வண்டி 5 வருஷத்துக்கு மேல உள்ள வண்டினா அவசியம் வண்டியில சேக்கப்சரை தூக்கி மாத்திருங்க. புதுசா வண்டியில சேக்கப்சர் புதுசா மாத்தினா உங்க சேக்கப்சர் இந்த ஸ்பைனல் கார்டை புதுசா மாத்துற மாதிரி பாதுகாத்துக்கலாம். அவ்வளவுதான். வண்டி சேக்கப்சர் பழசா இருந்தா உங்களுடைய சேக்கப்சர் அடி வாங்கிருங்க. அவ்வளவுதான். டம்முன்னு வேகத்துல ஏறி இறங்கும் பொழுது உங்க சேக்கப்சர் தான் ஒர்க் ஆகும், வண்டி சேக்கப்சர் ஒர்க் ஆகாது. உங்க சேக்கப்சர்ல தேய்மானம் ஏற்பட்டுரும். அப்ப அந்த சேக்கப்சருக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆயில் எல்லாம் போட்டு லூப்ரிகேஷன் எல்லாம் கொடுத்து அதை வந்து பிளெக்சிபிலிட்டியா பண்ற மாதிரி பண்ணி போகலாம். அதே மாதிரி இறைவன் நமக்கு படைக்கும் பொழுதே நம்முடைய ஸ்பைனல் கார்டை சேக்கப்சர் மாதிரி அப்படி பிளெக்சிபிலிட்டியா நீங்க குனிஞ்சா நிமிந்தா வளைஞ்சா எதுவும் ஆகாத மாதிரி அந்த நரம்புகள் வெளியேறும் பொழுது அதை அமுக்காத மாதிரி எப்படி டிசைன் பண்ணி அனுப்பியிருக்கிற பாருங்க. ஆனா நம்மளே இதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி வேகத்தடை இருக்கு. சில பேர் பெண்கள் வீட்டுல தாங்க இருக்கிறோம், ஒரு வேலைக்கும் போறது இல்லைங்க. ஆனா எங்களுக்கு எப்படி இந்த மாதிரி வந்து செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்துச்சுன்னே தெரிலங்கன்னு நிறைய பேர் வேலையே பார்க்கறது இல்லையே. வேலை பார்த்தா தானே வரணும், அதுவே இல்லையே. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாத்தையும் விட மிக முக்கியமான காரணம், இது ஒரு காரணங்க. ஆண்களுக்கும் சில பேருக்கு வரும். என்னன்னா ஸ்ட்ரெஸ், அதிகப்படியான மன அழுத்தம் இருந்ததுன்னா உங்களுக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வரும். ஐயோ மன அழுத்தமா, ஸ்ட்ரெஸ் இருந்தா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வருமா? ஈஸியா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க நல்லா ஃப்ரீயா கலகலன்னு நல்ல ஒரு காத்தோட்டமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள், ஒரு காமெடி படம், ஒரு காமெடியான ஒரு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப பாருங்க உங்க உடம்பே லேசா இருக்கும், தலைப்பகுதி இருக்கிறதே தெரியாது, காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப லேசா இருக்கும். ஆனா ஏதோ ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ள போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப என்ன ஆகும்னா தலைக்கு மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சிருக்கிற மாதிரி, வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்க. ஐயோ தலையே கனமா இருக்குதுங்க. இந்த அதிகப்படியான பாரம், ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் தலைப்பகுதியை அதிகப்படியான பாரமாக்குதுங்க, அந்த ஃபீல் ஆகுது. அது உங்களுடைய செர்விக்கல்ல இந்த பாரம் பூரா அமுக்குறதா ஃபீல் ஆகுது பாருங்க. அப்ப செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், அங்க டிஸ்க் அமுக்கப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிகமா நிறைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இந்த செர்விக்கல் எலும்பு தேய்மானம் வந்தவங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்ப வந்துச்சுன்னு சொல்லி எந்த காலகட்டத்துல யோசிச்சு பாருங்க. அதிகமா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்து தலைப்பகுதியில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி வெயிட் இருந்து அது நைட்டு ஃபுல்லா அதையே சிந்திச்சுக்கிட்டு இருந்து தூக்கத்தை கெடுத்து இருந்தவங்களுக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்திருக்கும். இப்ப உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதற்கு சொல்யூஷன் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருமே. அவ்வளவுதான். நீங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய நபர்னா முதுகு தண்டுவடத்தை சைட்டா வச்சு செர்விக்கலை சைட்டா வச்சு ஒர்க் பண்றதுக்கு பழகுங்க, பெட்டர். தண்ணீர் கொஞ்சம் அடிக்கடி எடுத்துக்குங்க, அதுவும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் வெப்பம் ஏறாம இது பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க 2 வீலர்ல போகக்கூடிய நபர்னா உங்க வண்டியில முதல்ல சேக்கப்சரை மாத்துங்க. உங்க பாடி சேக்கப்சருக்கு லூப்ரிகேஷன் ஆயில் கொடுங்க. அது என்னங்க பண்ணணும்? ஆயில் பாத் தான். ஆயில் பாத் பண்ண அந்த லூப்ரிகேஷன் கிடைக்கும். சூப்பு சாப்பிடுங்க, வீட்டுல சூப்பு சாப்பிடுங்க. முதல்ல தினம்தோறும் ஒரு சூப் சாப்பிடுங்க, அது உங்களுக்கு இந்த லூப்ரிகேஷனை கொடுக்கும். அதான் பெஸ்ட். அதுபோல பெண்கள் வீட்டுல ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு இன்றைய நாள் நீங்க சந்தோஷமா இருக்கணும் மட்டும் முடிவு பண்ணுங்க. அதாவது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை பற்றி நினைக்காம கவலையை தூக்கி போட்டுருங்க. எதிர்காலத்தை பத்தி ஏதாவது ஒரு பயம் இருந்ததுன்னா அதையும் தூக்கி போட்டுருங்க. நிகழ்காலத்தில் நொடிக்கு நொடி வாழ பழகுங்க. உங்க ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். அப்ப உங்களுடைய கழுத்து பகுதி செர்விக்கல் ஃப்ரீ ஆயிரும். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா இதுக்கு தீர்வு மெயினா இதுதாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருக்காங்க, என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு ஏதாவது மருந்து இருக்காங்கன்னா நீங்க அதையும் லைஃப் டைம் சாப்பிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா?
அப்ப ஒவ்வொருவரும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிலீவ் பண்ணணும். அது அவருக்கு மட்டும்தான் அந்த ஃபார்முலா தெரியும். அதனால உங்களால மட்டும்தான் அது முடியும். தூக்கி போட்டு ஹாப்பியா இருங்க. நிகழ்காலத்தில் நொடிக்கு நொடி வாழுங்கள். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வெளியே போயிடுச்சுன்னா செர்விக்கல் பிரச்சனை சரியாயிரும். ரொம்ப சிம்பிள். நிறைய பெண்கள் நிறைய சிகிச்சை எடுத்து கூட செர்விக்கல் பிரச்சனை சரியா இருக்காது. பிரச்சனைகளை தூக்கி போட்டுட்டு ஹாப்பியா ஆனாலும் சரியா இருக்கும். நிறைய பேர் உங்களுடைய அனுபவங்கள்ல இருக்கும். நீங்க இல்ல உங்களுடைய உறவினர்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் கேட்டு பாருங்க. என்ன நீ பல வருஷமா கழுத்தெலும்பு தேஞ்சு போச்சுன்னு போய் எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, சரியாயிருச்சா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அது இன்னும் சரியாகல, ஆனா இப்ப எனக்கு சரியாயிருச்சு அப்படின்பாங்க சில பேர். ஓகேங்களா? என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டவங்க. அதனால நம்ம சிகிச்சை மையத்தில் வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு முதல்ல இதற்கான மூல காரணங்கள்லாம் என்ன, இங்க இருந்து கம்ப்ரஸ் ஆகி வர்றதுல உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ்லயோ உடம்புலையோ எங்கேயாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்காமோ. சில பேர் செர்விக்கல் பிரச்சனையே சொல்ல மாட்டாங்க, இந்த ஃபேஸ்ல கண்ணுல காதுல பல்லுல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதற்கான ரூட் காசஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கும். அதான் அப்ப அதை சரி பண்ணா மட்டும்தான் முடியும். அதற்காக தான் அதுக்கு தகுந்த அந்த கலைகள் அனைத்தையும் நல்ல கலையை கற்று வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன் சொல்லுவோம் இல்லையா? ஆமா, அதுவும் எப்படி நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்கள்ல, அப்புறம் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், நேச்சுரோபதி மருத்துவங்கள்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனான டாக்டர்ஸ் நம்ம அந்த சுவாசி இயற்கை மருத்துவனுடைய மருத்துவ குழுவாக இருந்து அவர்களுக்கு ரூட் காசை கண்டுபிடிச்சு அதை ஹீல் பண்ண போனாங்க பாருங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இப்ப நம்ம வீட்டுல இருந்து நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னா ஈஸி. உங்களுடைய செர்விக்கலை பாதுகாக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாக்கப்சர், அது சாக்கப்சருக்கு லூப்ரிகேஷன் முக்கியம். லூப்ரிகேஷன் போட்டே வந்தீங்கன்னா சாக்கப்சர்ல பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வந்து வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம், டயருக்கு காத்தடிக்கிறோம், அது போல வந்து இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கிளச் ஆயிலுலாம் நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்கல்ல, அங்க சாக்கப்சருக்கு ஆயில் எப்பனா அது என்னைக்காவது சட்டக் சட்டக்குன்னு அங்க வந்து மாட்டி நின்றுச்சுனாதான் அப்ப போய் சாக்கப்சருக்கு ஆயில் போட்டு ஒரு சர்வீஸ் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ஆமா. ஏன்னா டூ வீலரையும் இதையும் கம்பேர் பண்றாங்கன்னா பாடி உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க வெளியில இருக்கக்கூடிய இயந்திரங்கள்லாம் அப்படிதான் தயாரிக்கப்படுது. அந்த இயந்திரத்தை சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியுன்றதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்தேன். அதுபோல உங்களுடைய சாக்கப்சருக்கு தேவையான லூப்ரிகேஷன் என்ன அப்படின்னா சூப்பு மூலமாக, ஓகேங்களா, இந்த லூப்ரிகேஷனை கொண்டு போங்க. அதாவது டெய்லி ஒரு சைவ சூப் எடுத்துக்கோங்க, வாரத்துல 2 நாள் அசைவ சூப் எடுத்துக்கோங்க, ஆட்டுக்கால் சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. அதுல நல்லா ஒரு ஸ்பூன் செக்கில் ஆட்டின எண்ணெயை ஊற்றி ஒரு கலக்கிட்டு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுங்க சோச்சு. உங்களுடைய செர்விக்கல் பெயின் ஒரே வாரத்துல அந்த வலியில இருந்து ரிலீஸ் ஆக உங்களால ஃபீல் பண்ண முடியும். பட் கொஞ்சம் தொடர்ந்து எடுக்கணும். கழுத்துக்கு அதிக ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாது. இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து உங்களால ஈஸியா மீண்டு வர முடியும். உங்களுடைய செர்விக்கல் கழுத்து பகுதியை பாதுகாத்து உங்களுடைய கழுத்துக்கு மேல் இருக்கக்கூடிய முகம் பிரகாசமாக அழகாக மாறி ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி.